சசிகலா புஷ்பாவை கைது செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் 22ஆம் தேதி வரை தடை விதித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், சசிகலா புஷ்பா வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் இன்றைக்கு பிறப்பித்த உத்தரவு விவரங்கள் என்ன? வணக்கம் தமிழரசன். நாம் ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான இது சம்பந்தமான இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்களை தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த முன்ஜாமீனானது கிடைக்கப்பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்து வந்த நிலையில், அதே மாதிரி வருகின்ற 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு அரசோ அல்லது தமிழ்நாடு காவல்துறையோ சசிகலா புஷ்பா மீது பதிவு செய்த அந்த வழக்குகளின் அடிப்படையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று மிக தெளிவாக இன்றைய தினம் அவர்கள் இடைக்கால ஜாமீனை வழங்கி உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதன் பிறகு சசிகலா புஷ்பா 22ஆம் தேதிக்கு பிறகு சம்பந்தப்பட்ட, அதாவது இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுள்ள காவல்துறை வருகின்ற நீதிமன்றத்தை அணுகி இவர்கள் மேற்கொண்டு தங்களுக்கு தேவையான முன்ஜாமீன் உள்ளிட்ட விஷயங்களை மேற்கொண்டு கொள்ள வேண்டும் என்று தற்பொழுது மிக தெளிவாக அந்த உத்தரவில் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலும் ஒரு மிக முக்கியமான விஷயமாக கூறப்பட்டது என்னவென்றால், நீங்கள் இந்த நீதிமன்றத்தை நாடினீர்கள், ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள், அது வழங்கப்பட்டது. மேலும் முன்ஜாமீன் வேண்டும் என்றும் வேறு நீதிமன்றத்தில் வருகின்ற வழக்காக இருந்தாலும் கூட நீங்கள் எங்களிடம் தற்பொழுது பெண் என்ற முறையிலும் மாநிலங்களவை உறுப்பினர் என்ற முறையிலும் நீங்கள் எங்களிடம் இந்த முன்ஜாமீன் கோரிய வழக்கை நீங்கள் தொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் வருகின்ற 22ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீனை வழங்குகின்றோம். அதற்கு மேற்கொண்டு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை நீங்களாகவே அணுகி உங்களுக்கு தேவையான வசதிகளையும் உங்களுக்கு தேவையான அந்த முன்ஜாமீன் உள்ளிட்ட பிற விஷயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களது விஷயம் என்று மிக தெளிவாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தமிழரசன். நிரஞ்சன், சுருக்கமாக இந்த வழக்கோட பின்னணிகளை சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாநிலங்களவையில் சசிகலா புஷ்பா அவர்கள் அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தனக்கு தொடர்ந்து அதிமுக தலைமையிலிருந்து பல்வேறு வகையான அழுத்தங்கள் வருவதாகவும் தொடர்ந்து தன்னை பதவி விலக செய்ய சொல்வதாகவும், அவ்வாறு நான் மறுக்கும் பட்சத்தில் எனக்கு கொலை மிரட்டல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடந்து வருகின்றது, அதிமுக தலைமை என்னை அடித்தது உள்ளிட்ட பல்வேறு புகார்களை காரசாரமாக தெரிவித்திருந்தார். அதனை அடுத்து நாடு முழுவதும் இந்த விவகாரமானது மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட்டது. பெண் எம்பி ஒருவருக்கே நாட்டில் பாதுகாப்பு இல்லையா என்ற கோணத்தில் கூட பல்வேறு விவாதங்கள் எழுந்திருந்தது. இதனை அடுத்து தனக்கு பாதுகாப்பு அதிகபட்சமாக வழங்கப்பட வேண்டும் என்று சசிகலா புஷ்பா அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் அவர் அந்த நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்று வருவதற்கு தேவையான பாதுகாப்பினை அளிக்க வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் டெல்லி காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருந்தார்கள். மற்ற 3 தரப்பிற்கும், அதாவது மத்திய அரசு, டெல்லி அரசு மற்றும் காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இது அந்த வழக்காக இருந்தாலும் கூட இன்னொரு வழக்காக பார்க்கப்படுவது, இவர் தனக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் கொடுத்தார் என்று கூறி இவரது சொந்த மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பெண்கள், இவரது வீட்டில் வசித்து வந்த 2 பெண்கள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார்கள். இவர் மீதும் இவரது கணவன் மற்றும் மகன் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அவர்கள் மீது எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டிருந்தது. எனவே எந்நேரமானாலும் இவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலை இருந்து வந்ததன் காரணமாக உடனடியாக அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தனக்கு முன்ஜாமீன் வேண்டும் என்று கூறி டிரான்சிட் ஆன்டிசெப்டிக் பெயில் என்று சொல்வார்கள், வேறு மாநிலத்தில் இருந்தாலும் கூட வேறொரு மாநிலத்தில் இதற்காக ஒரு முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யலாம், அந்த மாதிரியான ஒரு மனு தாக்கலை செய்திருந்தார்கள். அந்த மனுவினை நேற்றைய தினம் விசாரித்த பொழுது தமிழ்நாடு அரசு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தது. இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் வேறொரு வழக்கில் இவருக்கான அந்த முன்ஜாமீனை வழங்கியிருக்கிறது என்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. நாளைக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்த நிலையில் இன்று அந்த வழக்கு விசாரணை மீண்டும் வந்தது. மிக சுருக்கமான உத்தரவாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. அவர் 22ஆம் தேதி வரை அவருக்கான அந்த இடைக்கால ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேல் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகி அவர் முன்ஜாமீன் உள்ளிட்ட விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று மிக தெளிவாக அந்த சுருக்கமான உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.